வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேக்லட்சுமி. இன்னைக்கு எபிசோடில் நிலா பாப்பா ஈஸ்வரி பாட்டியை விளையாடுறதுக்காக கூப்பிடுறாங்க. நீ உன் அம்மா கூட போய் விளையாடு, பாட்டி பாட்டின்னு பாசமாக இருக்கிற, நீ எத்தனை நாள் இங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க ஈஸ்வரி. இதை கேட்டால் அமிர்தாவுமே மனசு வருத்தப்பட்டு நிலா பாப்பாவை தூக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ஈஸ்வரிட்ட வந்து ஏன் பாட்டி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த வீட்லேயாவது இது நடக்குமா? இன்னும் எத்தனை நாள் தான் அமிர்தாவும் நிலாவும் இங்கே இருப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை கணேஷ் வந்து அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது பாட்டி அப்படின்னு எழில் சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. இறந்து போனவே திருப்பி வருவான்னு நம்ம நினச்சோமா? நடக்காததெல்லாம் நடக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. எழில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்க பாட்டி, நானும் அமிர்தாவும் தனியாக போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களால் அமிர்தாவுக்கு கஷ்டம், அமிர்தா இங்கே இருக்கிறதுனால நீங்களும் கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி எழில் சொல்கிறாரு. எழில் இப்போ அங்கேருந்து போயிடுறாரு. பாக்கியாட்ட இப்போ ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன வார்த்தை சொல்கிறான்னு கேட்டியா? நம்மளாம் விட்டு தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அவன் மனசு வருத்தத்தில் இருக்கிறான் அத்தை, நீங்கள் அவன் பேசினதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. இதுக்கிடையில இப்போது செலியன் ஜெனியை நினச்சி ஃபீல் பண்ணி ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறாரு. கோபி அங்கே வராரு. கோபியை பார்த்த உடனே மறைச்சி வைக்கிறாரு. என்னடா அங்கே மறைச்சி வைக்கிற அப்படின்னு கேட்குறாரு கோபி. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு செலியன். கோபியுமே இப்போ அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி அவருமே குடிக்கிறாரு. எழில் இப்போ அங்கே வராரு. எழில கூப்பிடுறாரு செலியன். இப்போ ஓகேவா இருக்கியாடா அப்படின்னு கேட்டுருக்கிறாரு செலியன். எழில் கையிலையும் பாட்டிலில் கொடுத்து குடிக்க சொல்கிறாரு. செலியன் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஜெனி மேலே நான் எவ்வளோ உயிராக இருந்தேன்னு தெரியுமா? ஏதோ தெரியாமல் அந்த மாலினி விஷயத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து ஜெனியை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்காக நான் எவ்வளவோ விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்குறேன். அதை பற்றிலாம் அவள் யோசிக்கவே மாட்டேன்றா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. கோபி சொல்கிறாரு, நம்ம 3 பேரோட லைஃப்லையும் பொண்ணுங்கனால தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எழில் சொல்கிறாரு, இந்த மாதிரி நேரத்துலையும் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. அன்றைக்கி கணேஷ் வரும்போது என்ன பண்ணுறதுனே யாருக்குமே தெரியலை, ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னு சொல்கிறாரு எழில். ஆனால் அதுக்காகலாம் நீங்கள் என்னோட அம்மாவுக்கு பண்ண துரோகத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு எழில். அந்த டைமில் இப்போது ராதிகா அங்கே வராங்க. பசங்களுக்கு கம்பெனி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. அடுத்ததாக பாக்கியாவுமே எழிலை தேடி வரேங்க. பாக்கியாவை பார்த்த உடனே வேகமாக 3 பேரும் பாட்டிலில் மறைச்சி வைக்கிறாங்க. எல்லோரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? உங்களை சாப்பிட கூப்பிடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. போமா, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிடுறாரு எழில். இதுவும் ஒரு மாதிரி வாசனை வருதே அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க பாக்கியா. அங்கே ஃபுல்லாக பாட்டில்ஸ் இருக்கிறத பார்த்த உடனே கோபம் வந்துடுது பாக்கியாவுக்கு. என்னடா பழக்கம் இது அப்படின்னு திட்டுறாங்க செலியனை. வரப்போ செலியன் குடிச்சிட்டு இருந்தா, அதனால தான் நான் கம்பெனி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கோபி சொல்கிறாரு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா, அதனால தாம்மா அப்படின்னு செலியன் சொல்லிட்டு இருக்கிறாரு. எழில் மேலே தப்பு இல்லைம்மா, நான் தாம்மா அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு எழிலே மாட்டி விட்டுறாரு. பாவி அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு எழில். என்னடா பழக்கம் இது அப்படின்னு எழில அடிக்கிறாங்க பாக்கியா. செலியன் எழில் 2 பேரையுமே இப்போ கீழே கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. வழக்கம் போல் இப்போ ராதிகா கோபிட்ட சண்டை போடுறாங்க. பாக்கியாவை பார்த்த உடனே வேகமாக பாட்டிலில் மறைச்சி வைக்கிறீங்க, இன்னும் அந்த பாக்கியா மேலே பயம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராதிகா, அவள் போய் அம்மாட்ட சொல்லி கொடுத்துடுவா, அப்புறம் பசங்களை நான் தான் கெடுக்கிறேன்னா அம்மா என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு கோபி. நீங்கள் எதுக்காக குடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனைனால தான் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. ஒரு ஐடியா இருக்குது ராதிகா, பேசாமல் இவ்வளோ பிரச்சனையோட ஆஃபீஸை நடத்துறதுக்கு ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. அதை கேட்ட ராதிகா ரொம்ப கோபப்படுறாங்க. நான் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. இப்போ புதுசாக படித்து வந்த பசங்களுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்கவுங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா 1 மாதம் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன், என்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ராதிகா. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ராதிகா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. இனிமேல் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ராதிகா. கீழே ரூமுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ராதிகா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.